அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லைன்ட்டு பாரதியார் அவர்களுடைய இந்த பாடல் வரிகள் ஆண்களுடைய துணிச்சல், எதிர்ப்பு போர், உணர்வு சக்தியை வெளிப்படுத்துகிற வகையில் இருக்குது. ஸோ பாரதியார் அவர்கள் மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கிற நம்மளும் ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்படி தான் இருப்பாங்க. கம்பீரமாக இருப்பாங்க. எதுக்கும் அவங்க அஞ்ச மாட்டாங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு இருப்பாங்க. இது போல தான் நம்மளுடைய பார்வையிலும் ஆண்கள் இருக்காங்க. இப்படி ஆண்களை நம்ம எப்பவுமே வீரம், கம்பீரத்துக்கூடயே ஒப்பிடுறோம். அப்படிப்பட்ட ஆண்களும் ஒரு சமயத்துல தவறான முடிவுகளை எடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் தான். நம்ப ஆண்கள பார்க்குற விதம், அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். அது கேரக்டர்ஸ் அது வேற. ஆனா, உளவியல் ரீதியா சில மாற்றங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அது ஆண்களுக்கு தனியாவும், பெண்களுக்கு தனியாவும். அதுல எல்லா ஆண்களுக்குமே இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ஃபேக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப காமனான விஷயம் தான். அதனால பெண்கள் கண்டிப்பா இத தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா உங்க வீட்லயும் சரி, உங்களுடைய ஆஃபீஸ்லயும் சரி, எங்கனாலும் நீங்க தாங்க கிங்கு. ஆண்கள நம்ம ஏன் எப்பவுமே வீரம், கம்பீரம் அவங்க மட்டும் தான் வேலைக்கு போணுன்ட்டு ஆரம்ப காலகட்டத்திலேயே சொல்றாங்க. இப்போ கூட சில குக்கிராமங்கள்ல இத தான் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆதி காலத்துல ஆண்கள் வேட்டைக்கு காட்டுக்குள்ள போவாங்களாம். பெண்கள் அங்க இருந்து கணவர் எப்போ வருவாரு, என்ன கொண்டு வருவாரு, என்ன சமைக்கணும், இது போல தான் மைண்ட் செட் இருக்குமாம். அதுதான் அப்படியே காலப்போக்குல பெண் அடிமையா மாறுச்சு. அந்த பெண் அடிமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்போ ஆண் பெண் சமம். நாங்களும் இதையும் ஓட்டுவோம். நாங்களே இதையும் காட்டுவோம். நாங்களும் இப்படிதான் போடுவோம். இப்படி நெறைய வீடியோஸ சோஷியல் மீடியால நம்ம பார்க்க முடியுது. என்னதான் ஆண் பெண் சமம் அப்படின்னு சொன்னாலும், ஆண் ஆண் தான், பெண் பெண் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களாகிய நாம கொஞ்சம் ஒரு எமோஷனல் கனெக்ட் எப்பவுமே நமக்குள்ள இருக்கும். ஆனா அதே ஆண்களுக்கு கண்டிப்பா அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமா வராது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய பிரெயின்ல விஷுவல், ஸ்பேஷியல் தான் இருக்கு. எமோஷனல் அங்க ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதனால தான் அதோடைய மூளை செயல்பாடு பார்த்தீங்கன்னா, நமக்கும் ஆண்களுக்கும் வேறுபட்டு தான் காணப்படுது. அதனால தான் கணவன், மனைவி இல்லன்னா லவ்வர்ஸ்குள்ள அடிக்கடி சண்டை வருது. "என்ன நான் இப்படி இருக்கேன், நீ என்ன ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாம இருக்க?" அப்படின்ட்டு கண்டிப்பா பெண்கள் கேட்காம இருந்திருக்கவே மாட்டாங்க. அதுலயும் குறிப்பா, "நீ கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்ட தெரியுமா?" அப்படின்னு சொல்லாத பெண்களே இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் அதோடைய சைக்காலஜி தாங்க. அதே மாதிரி பாய்ஸ்க்கு அவங்களுடைய ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ற ஒரு திறன் இருக்குங்க. அதனால தான் எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் அத ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா, அவங்களுக்குள்ளயும் இந்த அழுகை, சிரிப்பு, கோபம் இது எல்லாமே வரும். ஆண்கள் எப்பவுமே அவங்களுடைய எமோஷனல்ஸ வெளிய காட்டவே மாட்டாங்க. அத வார்த்தையால சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு கண்டிப்பா 100க்கு 100 வாய்ப்பே கிடையாது. ஆனா, அவங்களுடைய எமோஷன்ஸ எப்படி சொல்லுவாங்கன்னா, பாடி லாங்குவேஜ் மூலியமாவும், ஆக்ஷன்ஸ் மூலியமா தான் சொல்லுவாங்க. அத பெண்களாகிய நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், "அத நீ இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்." இப்படி அவங்க சால்வ் பண்ண தான் பார்ப்பாங்க. பசங்களுக்குள்ள நேச்சுரலாவே அந்த ப்ரொடெக்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் காணப்படுது. அதனால தான் நம்ம எப்பவுமே ஒரு பாய்ஸ் கிட்ட இருக்கும்போது ஒரு பேம்பரிங்க எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ப்ரொடெக்ட் அண்ட் கேர் எப்பவுமே ஆண்களுக்கு பெண்களை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு குக் பண்ணவே தெரியலன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்காக இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு அம்மாவா இருக்கலாம், இல்ல சிஸ்டரா இருக்கலாம், இல்ல லவ்வரா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். உங்களுக்காக ஸ்பெஷலா ஏதோ சமைச்சு எடுத்துட்டு வராங்க. அத சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லன்ட்டு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லக்கூடாது. "நல்லா இருக்குப்பா, இதுல இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்ன்ட்டு" அவங்களே என்கரேஜ் தான் பண்ணணும். அது அவங்கள ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணும். இவங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஃபன் ஜோன்ல தான் இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா அவங்க சீரியஸா பேசும்போது அந்த ஃபன்ன நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்க, சுத்தமா அவங்களுக்கு பிடிக்காது. அடுத்து சொல்லப்போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. குறிப்பா மேரேஜ் ஆன பெண்கள் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. பாய்ஸ்க்கு அவங்களுடைய அம்மானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மதர் சென்டிமெண்ட் அப்படின்ட்டு நம்ம நெறைய பார்க்குறோம். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி நீங்க அத வெளிப்படுத்தாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அப்படி வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா, வெறுப்பு தான் இன்னும் அதிகமாகும். எப்பவுமே மென்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மள ஒரு ஹீரோவா பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால தான் யார் முன்னாடியுமே அவங்கள விட்டு குடுத்து நம்ம பேசக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் உங்களுடைய ஹஸ்பண்டும் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இதுல உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஜாப் போயிடுச்சு. ஆனா, நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க. அந்த நேரத்துல நீங்க போயிட்டு, "நான் நல்லா சம்பாதிக்கிறேன். என்கிட்ட தான வருமானம் வருது." அப்படின்னு நீங்க பேசவே கூடாது. ஏன்னா, அவங்களுக்கு இன்பில்ட்டாவே நம்ம தான் ஒரு புரொடெக்டர், நம்ம தான் புரொவைடர், நம்ம தான் இந்த ஃபேமிலிக்கு ஒரு செக்யூர்டு பெர்சன். இப்படி அவங்களுக்குள்ளே இன்பில்ட்டா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம போய் பிரேக் பண்ணவே கூடாது. அந்த டைம்ல அவங்க ரொம்பவே டிப்ரஷனா இருப்பாங்க. அவங்க ஒரு கடன் லாஸ்ல இருந்தாலும், இல்லன்னா மென்டலி ஏதோ ஒண்ணு ஸ்டக் ஆயி நின்னாலும் சரி, நாம ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள பத்தி மட்டும் தான் பேசணும். நெகட்டிவா சின்னதா வந்து அவங்க முன்னாடி பேசினாலும், சில தவறான பழக்கங்கள் அண்ட் சில தவறான முடிவுகள் எடுக்க கூட காரணமா இருக்கும். இல்லன்னா, அந்த டிப்ரஷன் வேற மாதிரி கொண்டு போயிடும். நீங்க அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும். நீங்க அந்த இடத்துல அவருக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனலான வேர்ட்ஸோட சொல்லணும். அப்போ நீங்க வந்து "சரி விடு, பார்த்துக்கலாம்ப்பா விடு" அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். லைஃப ஹேப்பியா லீட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, உடனே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.